गुरवे सर्वलोकानां विशदे भवरोगिणां निधये सर्वविद्यानां தட்சிணாமூர்த்தயே நமः. பொதுவாக நம்ம குருவை குறிப்பிடுறோம். குரு என்பவர் யாருன்னா, குருவை பற்றி கொஞ்ச நாள் சிந்திப்போம். குரு நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை அகற்றி நமக்குள்ளே இருக்கிறத ஞானம் சொல்லுவாங்க, அறிவுன்னு சொல்லுவாங்க, அதை வெளியே கொண்டு வருவர் தான் குரு. குரு என்பவர் நம்மக்கிட்ட இருக்க எல்லாவுடைய உணர்ச்சிகளையும், நம்மக்கிட்ட என்ன அறிவு இருக்குது அதை கொண்டு நம்மளுக்கு வெளிப்படுத்துவது தான் குரு. பொதுவாக நம்ம ஒருத்தரை நினைக்கணும்னு சொல்லுவாள். மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தையே 4வது தான் வச்சுருக்கா. எந்த விஷயமா இருந்தாலும் அம்மா அப்பா நினைக்காமல் நம்ம இருக்கக்கூடாது. எந்த விஷயம் இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு நம்ம பெற்ற கடமைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னா அவளை செய்யணும். அதுக்கு அடுத்தபடியாக யாரை பார்க்குறோன்னா குரு தான். குரு இல்லாமல் நீ எந்த ஒரு விஷயத்துலையும் ஜெயிக்க முடியாது. ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த குரு வரவு இல்லையே திருவருவு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் குருவோட அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஜெயிக்க முடியாது. அதனால் குருவோட அனுகிரகம் எல்லா விஷயத்துலையும் தேவை. எல்லாருக்கும் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் வரும். இன்பம் வந்தால் நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கும், துன்பம் வந்தால் கஷ்டப்படுறோம். அந்த இன்பத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறோம் குரு தான். குரு நம்மளுக்கு கரெக்டாக அமைஞ்சிட்டா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டா எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ். நம்ம ஒருத்தர் சொல்லி கொடுக்குறா, நம்மளுக்கு அம்மா அப்பா தான் முதல் குருவாக இருந்து சொல்லித்தரா. அந்த விஷயத்த கேட்டு முதலே படித்து எல்லாம் இருந்தால் அந்த விஷயத்தில் ஜெயிச்சு அவள் முன்னுக்கு வந்துடுறா. அவள் அதை விட்டுட்டா அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம தோற்றுருவோம். குருவை பற்றி ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் சொல்லலான்னா, நம்ம ஒரு அடுப்பை பற்ற வைக்கிறோம். அந்த அடுப்பை பற்ற வைக்கும்போது தீப்பெட்டியை உரசின உடனே தீ பொறி பட்டு நம்மளுக்கு தேவையானதை கிடைக்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருக்க அறிவை அவர் தட்டி எழுப்புறார். நீங்கள் படிக்கும்போது சரி, ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கும்போதும் சரி, ஒரு குரு என்ன சொல்கிறாரோ அதை முறையாக நம்ம அதை கற்றுன்ட்டு அதற்கான முயற்சிகள் நம்ம நிறையா எடுத்து நம்ம ஜெயிச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ். நம்ம குருக்கிட்ட கற்றுன்ட்டு குருவுக்கே உபதேசம் செய்தான்னு சொல்லுவா பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஒரு 10 பேருக்கு உபதேசம் பண்ணுற அளவுக்கு நம்ம கற்றுன்ட்டு நம்ம ஒரு 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் குருவுக்கு சந்தோஷமே. ஒரு குரு எப்பயுமே எப்படி தெரியுங்களா, ஒருத்தருக்கு அவர் சொல்லித்தராருன்னா அந்த விஷயத்தை கற்றுன்ட்டு அவருக்கு மேலே நீங்கள் ஜெயிச்சு காமிக்கிறீங்க பாருங்கள். அந்த ஜெயிச்சு காமிக்கும் போது அவர் அம்மா அப்பா சந்தோஷப்பட்டா, நீங்கள் ஜெயிச்சேன்னு சந்தோஷப்பட்டா அது ஒரு இயற்கை. ஏன்னா நம்ம ஜெயித்தா அம்மா அப்பா சந்தோஷப்படுவா, வேறு யாரும் நம்ம ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்பட மாட்டா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவின்னு சொல்கிற மாதிரி, மனைவி ஜெயித்தா கணவன், கணவன் ஜெயித்தா மனைவி, அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகள். நம்மளுக்கு அவருக்குமே சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னா அதுதான் குரு. அந்த குரு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியவர் குரு. இந்த குரு நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுன்ட்டு நம்ம உபதேசம் பண்ணுற அளவுக்கு வரும்போது அதுதான் நீங்கள் அவர்கிட்ட முறையாக கற்றுன்றதுக்கு ஒரு அர்த்தம். நம்மள்கிட்ட இருக்க அறிவை அவர் தூண்டி விடுறார். அந்த அறிவை நம்ம ஆற்றலை பெருக்கி நம்மளுடைய விஷயத்தில் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும். நமக்கு அகங்காரம் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாள். நம்மளுக்கு அந்த அகங்காரம்னா எதனால் வருது, ஒரு கோபம் எதுக்கு வருது, ஒரு விஷயத்தை புரியாமை இல்லைன்னா நம்ம ஒரு விஷயத்த கோவப்படுறோம். வாழ்க்கையில் நல்லா பெரிய ஆள் பாருங்களேன், கோவப்பட மாட்டான். ஒரு கோடீஸ்வரரை பாருங்கள், கோவப்பட மாட்டார். ஆனால் அவர் கோவப்படுறாருன்னா அந்த பிஸ்னஸில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தடங்கள், ஏதாவது ஒரு விஷயம் இதுதான். அப்போ அவருக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இருந்தால், ஏன்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சரி பண்ணிடலான்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் அது கோவப்பட மாட்டார். அது விஷயம் புரிஞ்சு உடனே ஞானத்தை புரிஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணுவார். அதனால் நம்மள அகங்காரத்தை அழிக்கிறது யார்கிட்ட கற்றுக்கலான்னா குருக்கிட்ட கற்றுக்கலாம். அதனால் மனசு சந்தோஷமாக இருக்கவும், இளமையாக இருக்கவும், அமைதியாக இருக்கவும், சாந்தமாக இருக்கவும், ரொம்ப திருப்தியாக இருக்கணும்னு சொல்லுவாள். அது குரு வருவில்லை திருவருள் இல்லைன்னு சொல்லுவாள். குருவை நினைக்குங்க. ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, எந்த விஷயம் நம்ம செஞ்சாலும் மாதா பிதா நம்ம அம்மா அப்பா நினச்சின்னு ஒரு விஷயம் செய்யுங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் எல்லாத்துலேயும் சக்ஸஸ். அப்புறம் நம்ம தெய்வத்தை நினைக்கிறோம், தெய்வத்துக்கு முன்னாடி குருவே நீ துணை அப்படின்னு நினச்சிங்க. குருவை நீங்கள் தெய்வமாக கூட ஏற்றுக்கலாம். நீங்கள் எந்த சுவாமியாக இருந்தாலும் குரு அம்மா அப்பாவே நம்ம குருவாக ஏற்றுக்கலாம். குருன்றவர் நமக்கு நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாளோ அவளை குருவாக நினச்சி ஒரு விஷயத்த செய்யுங்க. எல்லா விஷயத்துலையும் ஏற்றமே தவிர்த்து இறக்கமே கிடையாது. அதனால் எல்லா விஷயத்தையும் ஒரு காலையில் நம்ம எழுந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்ணாடியை பார்க்குறோம், நம்ம மூஞ்சி நல்லா இருக்கான்னு பார்க்குறோம்.
அந்த கண்ணாடி நம்மளுக்கு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அது உண்மையாக இருக்குது. அந்த உண்மையாக இருக்கிறதுக்கு காரணம் ஒளிவு மறைவு கிடையாது. அதே மாதிரி நம்ம விஷயத்துலேயும் இருக்க கெட்ட குணங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி, கெட்ட குணங்களே இல்லாமல் எல்லா விஷயத்துலேயும் நல்ல நற்சிந்தனையாக செய்து அதுக்கான குருவை தேடுங்க. அந்த குருன்றவர் நம்மக்கிட்ட இருக்க மனசு, தூய மனசு தான். எல்லா விஷயத்துலேயும் நன்மையை செய்யுங்க. கெட்ட புத்திகள், கெட்ட எண்ணங்கள்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒன்று தான். இந்த உலகம் பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு இறைவன் படைச்சிருக்கான். எல்லா விஷயத்துலேயும் அமைதியாகவும் சாந்தமாகவும் ஒற்றுமையாக இருக்கும்னு நினச்சிக்கிங்க. அந்த மாதிரி விஷயம் நீங்கள் நினைக்கும் போதே நம்ம எல்லா விஷயத்துலேயும் வெற்றிகள் பெற்று குருவோட அனுகிரகம் கிடைச்சி எல்லா விஷயத்துலேயும் வாழ்க்கையில் ஜெயிச்சு நம்ம உயரிய பதவிகள், உயரிய இடங்கள் சொல்லுவாங்க. எல்லா விஷயத்துலேயும் குரு உங்களுக்கு முன்னாடி இருக்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குரு எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய ஆசீர்வாதத்தில் அவரோட ஒரு படி மேலேயே போகலாம். அந்த மாதிரி அனுகிரகம் கிடைக்கும். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ.